குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. வரக்கூடிய ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கு. என்னன்னா, நம்ம என்னென்னவெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும், ஈஸியாக அந்த விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தாமதப்படுத்தும். முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஒத்து வரவே வராது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நம்மளை மீறி நம்மளுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நடந்து முடிஞ்சிடும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது ப்ளஸ் மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது, நடக்காத ஒரு விஷயம், நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கு. அது எந்தெந்த விஷயங்கள்ல அது நம்மளுக்கு நடக்க காத்திருக்கு. தனுசு ராசி அல்லது நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கை சூழலில் அது காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நன்மைகள் இருக்கும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செய்துக்கவும் முடியும் நம்மளால். ஸோ அடுத்து அந்த 45 நாட்கள் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தொழில் அப்படிங்கிற விஷயம் நிறைய பாதிப்புகளை பார்த்தாச்சு. தனுசு ராசி அப்படிங்கும்போது, தனுசு லக்னம் அப்படிங்கும்போது கடந்த ஒரு 1.5 வருஷ காலமாக 10ஆம் இடத்துல கேது. பயங்கரமான தொழில் அழுத்தத்தில் இருந்துட்டீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த தனுசும் சொல்ல முடியாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு. ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்குது நம்மளுக்கு. இருந்தாலும் வரக்கூடிய அந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் அப்படியே ஆக்சிலேஷன் ஆகும். மறுபடியும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துருமோ, ஒரு பழைய நிலைமைக்கு மறுபடியும் திரும்பிடுவோமோ, ஓரளவுக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம், அது நம்மளுக்கு ஃபேவராக நடக்கும், இப்படி ஏதோ ஒரு விஷயம் வந்துடும் மனசுக்குள்ள நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கும். அது நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படின்னா சிம்பிள், உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்லாதீங்க, உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை வெளியில் சொல்லாதீங்க. அதுதான் முதல் வெற்றிக்கு காரணம் உங்களுக்கு. அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் என்னென்னவெல்லாம் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணீங்களோ, என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைக்க காத்திருக்கு. யோசிச்சே பார்க்க மாட்டோம். ஸோ நம்மளுடைய சுய முயற்சி, யாரிடமும் வெளிப்படையாக இல்லாத தன்மை, இது ரெண்டுமே உங்களுடைய விருப்பத்தை செயலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறிவிடுகிறது இந்த காலகட்டம். யாருனாலையும் மறுக்க முடியாது. பாருங்க, தனுசுவுக்கு இது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட தனுசு ராசி இந்த 45 நாளுக்கு அப்புறம் அப்படியே மேடேறி வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா திரும்பியும் தன்னுடைய பழைய நிலைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளியா அந்த 45 நாட்கள் இருக்கும். ஸோ அதுக்குண்டான வழித்தடங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பாசிட்டிவான ஒரு ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல, தங்களுடைய ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள்ல. ஏன்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்காவது தெளிவு தெரியுது முகத்தில். இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள். இப்போ குரு பார்வை மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய கண்ட்ரோல்லையும் உங்களுடைய ராசி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, யாருக்கிட்டையும் எதையும் நம்பாதீங்க, யாருக்கும் நம்பி எதையும் செய்யாதீங்க. ஒன்று இருக்க இன்னொரு விஷயத்தின் மேலே ஆசைப்படாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தேவையில்லாத ஒரு 3வது நபர் தன்னுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்திற்கு ஈக்குவலாக நடந்துக்குவாங்க. அதே போல நம்மகிட்டே அதை எதிர்பார்ப்பாங்க இந்த காலகட்டம். ஸோ அது ரொம்ப என்ன சொல்றது, இது தவறான விஷயம்தான். ஆனால் கால சூழ்நிலை அந்த மாதிரி நம்ம கிட்ட கொண்டு வந்து திணிக்கும். அதில் கவனமா இருங்க. சொல்றது என்னுடைய கடமை, நான் சொல்றேன், அவ்வளவுதான். இல்லைன்னா பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத அந்த அலசல்கள் வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனை என்ன, உங்களுடைய செயல் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் வாழ்க்கை துணை கிட்ட திணிக்காதீங்க.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க சைட்லேருந்து என்ன ஃபீட்பேக் வருது, எப்படி என்ன ஏது, அவங்களோட எண்ணங்கள் என்ன, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்னால இந்த 45 நாட்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டோம். நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நடக்கணும், அவன் துணை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது, எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி நிற்போம், பிடிவாதமா இருப்போம். ஸோ அதனால இந்த பேர்த்துக்குள்ள பிரிவினை ஏற்படுது. அதை பயன்படுத்தி 3வது நபர் உள்ள வந்துருவாங்க. உங்களுக்குள்ளேயோ அவங்களுக்குள்ளேயோ 3வது நபரினுடைய தலையிடுதல் வரக்கூடிய நாட்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை ஆறுதலுக்காக ஏத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வந்துடுது. ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த இடத்துக்கு சறுக்கணும் அப்படின்னா பின்னாடி எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. 2வது, வீடு, நிலம், சொத்து, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம். புது முடிவுகள் ஆல்ரெடி எடுத்த முடிவுகளை ப்ராசஸ் பண்ணுங்க, புது முடிவுகள் வேண்டாம். ஒன்றில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு காலி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த 45 நாட்கள்ல அது உங்களுக்கு அமைஞ்சிடும். சரி, அப்படியே திருப்பி பாருங்களேன். ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வாகனம் விற்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வீடு மராமத்து பணிகள் செய்யணும்னு நினைக்கிறோம், லோனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த 45 நாளுக்குள்ள நடந்துடும். இது எல்லாம் எப்படி நடக்குது? உங்களுடைய சுய முயற்சி அதன் மூலமாகத்தான் நடக்குது. இன்னொரு விஷயம், உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் அக்கறை தேவைப்படக்கூடிய 45 நாட்களாக இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் நினைச்சாலும் உடல் தொந்தரவுகள் வரத்தான் போகுது. அதற்கு கொஞ்சம் செலவுகளும் செய்யத்தான் போகிறோம். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஏதோ ஒன்று நெகட்டிவாக நடக்க போகுது ஹெல்த் ரீதியாக. இப்போ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும்னு நினச்சி கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கக்கூடிய தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பொழைச்சிக்கிடுது. இல்லை அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தனுசு ராசியை இந்த கிரக சூழ்நிலைகள் இழுத்துட்டு போகுது. இந்த 45 நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனித்து வாகன பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் பேரில் தான் இருக்குது வாகனம், நீங்கள் தான் ஓட்டிட்டு போகிறீங்க, ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெளியே எங்காவது புதுசாக ஒரு போகிறோம், சொந்த ஊர்லேயே இருக்கிறோம், 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கோயில் இருக்குது, சரி தனியாக போயிட்டு வந்துடுவோம், எதுக்கு காரு, நம்ம 2 வீலரில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அப்போ கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது. செல்ஃப் டிரைவிங் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது. நம்மளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதனாலே கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்போம். அப்படி இல்லை இப்படி இல்லை அதுவா இதுவா அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதங்கள்லாம் பிடிப்போம். ஸோ அந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேஃபர் சைடு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களை கஷ்டப்பட்ட தனுசு கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பாதைக்குள்ளே வருது. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டால் 28/7/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார், ஒரு திக்பலமாகிறார். 13/9/2025 வரைக்கும் அந்த செவ்வாய் அங்கே இருக்குது. சனியினுடைய பார்வையில் செவ்வாய் இருக்குது, அதுதான் இங்கே முக்கியம். சனி பார்வை இல்லைன்னா நீங்கள் தான் ராஜா. செவ்வாய் 10ல் இருக்கும்போது சனி பார்வையோடு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் தாமதத்துக்கு காரணமே. இப்போ 4ஆம் இடம் 10ஆம் இடம் சனி செவ்வாயினுடைய கண்ட்ரோல் வந்தாச்சு, 2 பாவகிரகங்களுடைய கண்ட்ரோல் வந்தாச்சு. அப்போ ராசி என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது, சனியினுடைய 10ஆம் பார்வையும் ராசிக்கு கிடைக்குது. குருவினுடைய பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனி செவ்வாயினுடைய பார்வை அதிக வீரியம் மிக்கவையா இங்கே பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது லக்னமும் ராசியும் பாதிக்கப்படுது. ஸோ இதனால தான் இத்தனை மாற்றங்கள். ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், வியாழக்கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பரான மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.